இன்றைய நாள் செப்டம்பர் 13 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, தசமி திதி சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல பொதுவாகவே பெண்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல துர்க்கைக்கு இன்றைய நாள் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் ரொம்ப முக்கியமா பாயசம் பண்ணி நீங்க சுவாமிக்கு, துர்க்கைக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதை நீங்க எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட அல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். அதுலேயுமே ரொம்ப முக்கியமா இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல சந்திரன், அதுல சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது பெண்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு. சந்தோஷமான இடங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். ஆடம்பரமான லக்ஸுரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரயாணங்கள்ல ரொம்ப மனசு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். காமாட்சி அம்மன் பக்கத்திலே இருப்பா என்ற நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வெளியூர் வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு அற்புதமா இருக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா யாரெல்லாம் பெரியவங்க இருக்கீங்களோ அத்தனை பேரும் உணவு கட்டுப்பாடு தேவை. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் தொடர்பு ஏற்படும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். உடம்புல சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். சில நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளாக இருக்கும். இந்த மூணும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போகிறோம், எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். யாரா மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கீங்களோ, ஏசி மெக்கானிக் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்க ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல பார்க்கும் பொழுது துர்க்கை வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் வந்துன்னா மிதுன ராசி நண்பர்கள் வீட்டுல இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். கணவன் மனைவிக்குள்ள அபாரமான இணக்கம், நல்ல இடத்துக்கெல்லாம் பிரயாணம் செய்து விட்டு வருவது, நல்ல மழையில நனைஞ்சு ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது எல்லாமே இன்றைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சார் நானும் என் மனைவியும் மனசு விட்டு பேசி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசு மட்டும் கிடையாது, உடம்பும் ஃபிட்டா இருப்பீங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், அதே மாதிரி வேண்டுதல்கள் எது இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அருமையான வண்டி வாகனங்கள் சில பேர் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க. இல்லைன்னா வீட்லயே அருமையா சமைச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் பெரிய ஒரு திருப்தி ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யமே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், அந்த அந்யோன்யம் இல்லாதனால நான் சொல்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது, ரெண்டு பேருக்கும் புரிதல் இல்லாத காரணத்தால சம்பந்தமே இல்லாம மற்றவங்க எங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுடைய தலையீடுகளனால் நாங்க பிரிஞ்சுற மாதிரி நிலைமை இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை தம்பதியினருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். மெயினா கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு, பாடகர்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நீங்க பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சந்தோஷமான விஷயத்துக்கு சில பேர் வண்டி வாகனங்களுக்கு, பிரயாணங்களுக்கு லோன் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தியான வாழ்வுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 100% திருப்தி உண்டு. ஆனா சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன் அபாரமான நாள் இன்றைய நாள். மன சந்தோஷம். நிறைய பேர் லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். தயவு செய்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள். உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோட செய்யறது தான் வாழ்நாள் முழுக்கவும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
சந்தோஷமான விஷயங்கள், நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பிராப்தம், நினைத்தது கைகூடும். சோ கால்டு வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வைப்புன்னு இந்த வைப் இல்லை, நான் சொல்றது வைப். அது நிறைய பேருக்கு செட் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேர் ஆலய திருப்பணிகளுக்கு சென்று வருவீங்க. சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்துவிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துல சந்திரன் இன்றைய நாள் சுக்கிரன் நட்சத்திரத்துல பிரயாணம் செய்கிறார். அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் அம்மா கிட்ட இருந்து ஒத்தாசகரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா கூட உடனடியாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இன்றைய நாள் ஒரு டூர் போயிட்டு வருவீங்க. பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வங்கி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள், பேசிக்கலாக பெண்கள், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் சந்தோஷத்தோட சேர்ந்து கொஞ்சம் செலவுகளும் இருக்கக்கூடிய நாள். அதுல காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு மனசுக்கு என்ன தேவையோ, மனசுக்கு தேவையான சந்தோஷங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நாள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வாங்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். எப்படின்னா, உங்களுடைய ஃபோன் மூலியமா, அலைபேசி மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள். நிறைய பேர் டிக்கெட்லாம் போடுவீங்க, வெளியே போறக்கு, ஊருக்கு போறக்கெல்லாம் டிக்கெட் போடுவீங்க. நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடக்கூடிய அற்புதமான தருணம். தொண்டை மட்டும் கவனமா பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பா அப்பா மூலியமா பணம் வரும். மூதாதியர்கள் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலியமாக தீர்ந்து அதுல இருந்து பணம் வரும். யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய பணம், வெளியூர்ல இருந்து வர வேண்டிய பணம் அத்தனையும் வரும். அதே மாதிரி சந்தோஷத்திற்காக, பிரயாணத்திற்காக நிறைய செலவுகள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஃபேமிலியில அந்யோன்யம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆட்கள்லாம் விருச்சிகத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆட்களா இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். இந்த நாள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், புகழ்ச்சி. அதாவது புகழ், கீர்த்தி, கௌரவம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திரன் உங்க ராசி லக்னத்துல சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, இணக்கம் நல்லா இருக்கிறது, ஃபேமிலியில அந்யோன்யம் பெருகுவது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள். நிறைய இடங்கள்ல மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். நல்லா தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறது நல்லது. இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நிறைய பேர் இந்த வண்டி வாகனங்களுக்காக செலவுகள், எப்படின்னா பராமரிப்பு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு நகையை கொண்டு போய் கொடுத்து புது நகை வாங்குறது, ஆடம்பரமான பட்டுப்புடம் வாங்குறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். சில பேர் மொபைல் வச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, அதுல ஏதாவது ஆர்டர் போட்டு செலவு வரும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் கட 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 கடன்னு பணம் வரும்.
பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. நினைத்த காரியங்கள் கைகூடுவது, நண்பர்கள் எல்லாமே நமக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்றது. உங்க வீட்டில் மூத்த அக்கா யாரா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய, உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்றை மற்றவர்கள் மூலியமாக நடத்தி கொள்வது, இங்கதான் அரசியல். அதுதான் இன்றைய நாள் நீங்க நல்லா பண்ண போறீங்க. சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால அவசரப்படாம நீங்க பண்ணீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கு. நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள், நல்ல ஆஃபர் லெட்டர்லாம் வரும், சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதிகரிக்கும். அற்புதமான நாளாக இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாறும். லக்னத்துல ராகு இருக்கனால வெளியூர் வெளிநாடுகள், மெயினா இந்த அரபு நாடுகள்னு சொல்லுவோம். இந்த அரபு நாடுகளுக்கு நீங்க அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுனா ஃபிளைட் டிராவல்னு சொல்லுவோம். சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன்னா சந்தோஷமான பிரயாணம்னு சொல்லுவோம். ஏன்னா லக்னத்திலே ராகு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆஃபர்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளா இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நல்ல சாப்பாடு திவ்யமா இருக்க வேண்டிய நாள், ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு அற்புதமா இருக்குன்னா, நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 தனுசு, நம்பர் 3 சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே நல்லாவே இருக்கு இன்றைய நாள். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.